Exercise 10.3 first sum. Find the differential equation of family of. ஒரு differential equation வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுல two subdivision கேக்குறேன். அப்ப ரெண்டு differential equation. First subdivision பாருங்க. All non-vertical lines in plane. All non-vertical lines in plane. அதே மாதிரி all non-horizontal lines in plane. சரிங்களா? First பாருங்க. நார்மலா general equation of straight line வந்து என்ன சொல்லுவீங்க? y equal to mx plus c. சரிங்களா? இப்போ இதுல வந்து கான்ஸ்டன்ட் என்னமா இருக்கு? m வந்து ஒரு கான்ஸ்டன்ட், c ஒரு கான்ஸ்டன்ட். சரிங்களா? டூ ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்கு. சரிங்களா? பாரு m and c are two arbitrary constant. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? ரெண்டு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். கரெக்ட்டுங்களா? ரெண்டு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இப்போ y டிஃபரன்ஷியேட் பண்ண நம்ம வரோம் y டேஷ்னு சொல்லலாம், இல்ல dy by dx னு சொல்லலாம். நீங்க எப்படி வேணாலும் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம dy by dx போட்டும் ஃபார்ம் பண்ணலாம். சரிங்களா? இல்ல y டேஷ் அப்படி வச்சும் போடலாம். சரி, இங்க y டேஷ் வச்சு போட்டா நமக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும், எழுதுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். வேற ஒண்ணும் இல்ல. பாருங்க, முதல்ல இது டிஃபரன்ஷியேட் பண்ணுமா, y டேஷ் ஈக்குவல் டு mx டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் m, ஏன்னா x பண்ணா 1 பிளஸ் c டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, ஏன்னா c தனியா கான்ஸ்டன்ட் தனியா இருக்கு 0. அடுத்தது மறுபடியும் ரெண்டாவது முறை டிஃபரன்ஷியேட் y டபுள் டேஷ் ஈக்குவல் டு m டிஃபரன்ஷியேட் பண்ணா அதுவும் 0. அப்ப டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து y டபுள் டேஷ் ஈக்குவல் டு 0. அவ்வளவுதான். அதாவது d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவுதான். கான்ஸ்டன்டே போயிடுச்சு. ரெண்டு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணோம், ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆகி போச்சு. கான்ஸ்டன்டே இல்ல பாருங்க, m c ரெண்டுமே இல்ல. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு சில சம் வந்து இந்த மாதிரி ஈஸியா வரும். சரிங்களா? அடுத்தது ரெண்டாவது சம், அதுல செகண்ட் சப்டிவிஷன். ஆல் நான் ஹரிசாண்டல் லைன்ஸ் இன் ஏ பிளேன். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா நான் வெர்டிகல் லைன்ஸ் இன் ஏ பிளேன் சொல்லிருந்தாங்க. அடுத்தது பாருங்க, ஃபார் நான் ஹரிசாண்டல் லைன்ஸ் த ஈக்குவேஷன் y equal to mx plus c, here m and c are two arbitrary constant. சரிங்களா? m not equal to 0. அதே தான் மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணா வரும் y dash equal to m, திரும்ப அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா y டபுள் டேஷ், ரெண்டாவது டிஃபரன்ஸ் 0. அப்போ த ரெக்வயர்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் y டபுள் டேஷ் equal to 0. ஸோ இதுக்கும் அதே தான் ஆன்சர். அடுத்தது தேர்ட் ப்ராப்ளம் பாருங்க. செகண்ட் ப்ராப்ளம் இல்ல, தேர்ட் ப்ராப்ளம். Find the differential equation of family of circle passing through the origin and having the centers on the x-axis. அதாவது அந்த சர்க்கிள் வந்து ஆரிஜின் பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுதான். அதே மாதிரி சென்டர் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பாருங்க, லெட் த சென்டர் பி த சர்க்கிள் வந்து ஜென்ரலா சென்டர் வந்து h, kன்னு சொல்லுவோம். h, kன்னு சொல்லுவோம். ஸோ h வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இன்டர்செக்ட் ஆகிறதுனால hன்னு எடுத்துக்கிறோம். y ஆக்சிஸ்ல இன்டர்செக்ட் அதாவது இது வந்து சென்டர் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லிட்டு இருக்காங்க, அதனால வந்து h, 0ன்னு எடுத்துரும். Therefore the radius of the circle is h. எப்படின்னா, அதாவது ஒரு சர்க்கிள் இருக்கு, சர்க்கிள் வந்து சர்க்கிளோட சென்டர் வந்து h, 0ன்னு சொல்லிட்டோம். ஏன்னா அது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல சென்டர் இருக்கிறதுனால அது பாசிங் த்ரூ த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா 0, 0. ஏன்னா 0, 0 பாயிண்ட் ஆரிஜின் பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுன்னு சொல்லிட்டு இது ரெண்டுத்துக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா ரேடியஸ் கிடைக்குமா? அந்த 0, 0க்கும் h, 0க்கும் ரெண்டுத்துக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ரேடியஸ் கிடைக்கும். டிஸ்டன்ஸ் ரெண்டுத்துக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square அப்படி யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. எல்லாமே 0, h மட்டும்தான். அப்போ h minus 0 ஹோல் ஸ்கொயர் வரும், பிளஸ் 0 minus 0 அதை விட்டுடுங்க. h minus 0னா h ஸ்கொயர் பண்ணீங்கன்னா h ஸ்கொயர், அதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா h. அதுதான் அவங்க ரேடியஸ்ன்னு சொல்றாங்க. ரேடியஸ் வந்து h அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, இப்போ நார்மலா சர்க்கிளோட ஈக்குவேஷன் உங்களுக்கே தெரியும். சர்க்கிளோட ஈக்குவேஷன்னா x minus h ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y minus k ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயர், இல்லையா? ரேடியஸ் ஸ்கொயர் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஜென்ரலா. அப்ப x மைனஸ் h தான் சென்டர் வந்து h போட்டாச்சு. y மைனஸ் k வந்து 0ங்க. அப்போ y மைனஸ் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு r, ரேடியஸ் வந்து h. அப்ப h ஸ்கொயர் அப்ளை பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்பதான் நம்ம ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிருக்கோம். நல்லா புரிஞ்சு, ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிருக்கோம். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சரி, ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிச்சு, இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா? சரி, இதுல ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் எத்தனை இருக்குன்னா h மட்டும் தான், இல்லையா? இங்க ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் வந்து h மட்டும் தான் ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட். ஸோ h மட்டும் எலிமினேட் ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணா போதும். சரிங்களா? ஓகே, பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க. இப்போ x மைனஸ் h ஹோல் ஸ்கொயர் இது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது? 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் h, அவ்வளவுதான். பிளஸ் அதே மாதிரி இங்க என்ன இருக்கு? y மைனஸ் 0 ஹோல் ஸ்கொயர் y ஸ்கொயர் தான். y ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2y இன்ட்டு y டிஃபரன்ஷியேட் பண்ணா y டேஷ், y டிஃபரன்ஷியேட் dy by dx எப்படி வேணாலும் போட்டுக்க, dy by dx போட்டுக்கலாம், இல்ல y டேஷ் போடலாம். ஈக்குவல் டு h ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, ஏன்னா h கான்ஸ்டன்ட் இல்லையா? h ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. முடிஞ்சிடுச்சா? ரைட். ஆனா இன்னும் h இருக்கு, நல்லா கொஞ்சம் கொஸ்டின்ல வந்து h இருக்கு. ஒரு முறை தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ஏன்னா இதுக்கு அடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடாது. ஏன்னா h வந்து ஒரே ஒரு ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் மட்டும் தான். ஸோ ஒன்னே ஒன்று தான் இருக்கு, ஒரு முறை தான் டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு, இதுக்கு மேலே பண்ணக்கூடாது. ஆனா இருந்தாலும் h இருக்கு. இப்போ என்ன பண்றாங்க பாருங்க, இந்த 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் h 2y டேஷ் இருக்கு இல்லையா? இதை 2ஆல டிவைட் பண்ணிடுறாங்க. 2ஆல டிவைட் பண்ணா 2 கேன்சல் ஆயிடுது. அப்போ எக்ஸ் மைனஸ் h பிளஸ் y டேஷ் ஈக்குவல் 0. அதுல இந்த எக்ஸ் மைனஸ் h மட்டும் எடுத்துட்டு வந்தா ஆகும் பாரு, எக்ஸ் மைனஸ் h ஈக்குவல் டு இந்த y டேஷ் அந்த பக்கம் தான் ஆயிடும், மைனஸ் y டேஷ் ஆயிடும். கரெக்டுங்களா? அவ்வளவுதான். அப்போ அதுல இருந்து h கண்டுபிடிங்க. இப்போ இந்த மைனஸ் h அப்படியே அந்த பக்கம்னா பிளஸ் h ஆயிடும்.
அப்போ h ஈக்குவல்னா வரும். இந்த மைனஸ் ஒய் ஒய் டேஷ் லெஃப்ட் சைடு கொண்டு வந்தா என்ன ஆயிடும் ப்ளஸ் ஆயிடும். அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் ஒய் டேஷ்னு வரும். கரெக்டுங்களா? அவ்வளவுதான். இப்போ ஹெச்சோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா இப்போ ஹெச் எலிமினேட் பண்றதுக்கு ஹெச்சோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ஹெச்சுக்கு என்ன பண்ணலாம் எக்ஸ் பிளஸ் ஒய் ஒய் டேஷ்ன்றது இதுமாரி எதுல போடணும் நம்ம கொஸ்டின்லேயே போட வேண்டியதான். சரிங்களா? கொஸ்டின் வந்து பாருங்க எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் ஜீரோ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஹெச் ஸ்கொயர் இருக்கா அதில் அப்படியே போட்டிருக்காங்க. இங்கே போடுங்க. முதல்ல இங்கே போடுங்க எக்ஸ் மைனஸ் என்ன போடணும் ஹெச் இருக்கிறது என்ன போடணும் எக்ஸ் பிளஸ் ஒய் ஒய் டேஷ். அப்போ இந்த மைனஸ் அப்படியே உள்ள போச்சுன்னு வச்சுங்களேன், இந்த மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி இந்த மைனஸ் அப்படியே உள்ள போச்சுன்னா மைனஸ் ஒய் ஒய் டேஷ் வரும். எல்லாத்துக்கும் சேர்த்து காமனா ஹோல் ஸ்கொயர் இருக்கா இங்க பாருங்க எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் தானே. அப்போ இந்த மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடும். அதுதான் அப்படியே ஷார்ட்டா போட்டாங்க ஒய் ஒய் டேஷ் ஹோல் ஸ்கொயர் ஒய் ஒய் டேஷ் ஹோல் ஸ்கொயர். அந்த மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் அந்த ஸ்டெப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அதனால கொஞ்சம் குழப்பமா இருக்கும். வேற ஒன்று மீதி பாருங்க ஒய் மைனஸ் ஜீரோ ஹோல் ஸ்கொயர் அதை வந்து என்ன பண்ணோம் நம்ம ஒய் ஸ்கொயர்னு போட்டாச்சு ஈக்குவல் டு இந்த ஹெச் இருக்கிறது என்ன பண்றோம் எக்ஸ் பிளஸ் ஒய் ஒய் டேஷ் ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு. அவ்வளவுதான் இதான் ஆன்சர். இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ்பேண்ட் பண்றாங்க வேற ஒன்றும் இல்லை. இப்போ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒய் ஸ்கொயர் மட்டும் வச்சுக்கிட்டு இந்த ஒய் ஒய் டேஷ் ஸ்கொயர் பண்ணி அதே மாதிரி இந்த ரைட் சைடில் ஒய் ஒய் டேஷ் கேன்சல் ஆயிடும். நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிக்கிற மாதிரி முதல் ரைட் சைடு மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ற மாதிரி ஏ பிளஸ் ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஒய் ஒய் டேஷ் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2ab 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் ஒய் டேஷ். கரெக்டுங்களா? ரைட். இதுல இந்த பாரு இந்த ஒய் ஒய் டேஷ் ஹோல் ஸ்கொயரும் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒய் ஒய் டேஷ் ஹோல் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுமா வேற ஒன்றும் இல்லை. ஒய் ஒய் டேஷ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போ லெஃப்ட் சைடில் என்ன இருக்கு வெறும் ஒய் ஸ்கொயர் மட்டும். ரைட் சைடில் என்ன இருக்கு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. அடுத்து என்ன இருக்கா 2xy y டேஷ்னு இருக்கா 2xy y டேஷ். அந்த y டேஷ் தான் dy by dx ன்னு கடைசியா போட்டுக்கிறேன். சரிங்களா? நம்ம கடைசியா நம்ம போட்டதுக்கு அப்புறம் கடைசியா அந்த y டேஷ் இருக்க இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் dy by dx ன்னு போட்டுக்கலாம். இல்ல அதே மாதிரி y டபுள் டேஷ் இருந்தா d ஸ்கொயர் by dx ஸ்கொயர் போட்டுக்கலாம். அது பத்தி பிரச்சனை இல்லை. சரிங்களா?